ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஈஸி குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ரசமும் பீக்கங்காய் கூட்டும் தான் பார்க்க போகிறோம். ரசம் நான் வீட்டில் ரசம் சிம்பிளாக ஏதாவது வைக்கிறதா இருந்தால் நான் பொடி ரசம் தான் வைப்பேன். அது ஆச்சி பொடி ஒன்று வாங்கி புளியை ஊற போட்டு அது கூட நம்ம கரைச்சி வச்சு தாளித்து விட்டோம்னா நம்ம ரசம் சூப்பராக ரெடி ஆயிரும். உண்மையாலுமே நல்லாயிருக்கும். வேகமாக வைக்கிற அவசரத்துக்கு நான் அந்த மாதிரி பண்ணுவேன். இல்லாட்டி வழக்கம் போல் நம்ம அரைச்சி வைக்கிற ரசமே நான் வச்சுருவேன். இன்றைக்கி நான் பொடி ரசம் தான் வச்சேன். அதுக்கு காம்பினேஷனாக இன்றைக்கி நான் பீக்கங்காய் கூட்டு தான் வச்சேன். பீக்கங்காய் கூட்டுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வேறு எதுவுமே நான் போடலை. அதுக்கு பதிலாக தேங்காய், சீரகம், சோம்பு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்துலேயே கொஞ்சோண்டு அதிலே போட்டுட்டு அதை நல்லா அரைச்சிக்கணும். மையாக அரைச்சி வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி வதக்கும்போது போடலாம், இல்லாட்டி தேங்காய் அரைக்கும் போதே நம்ம போட்டு அரைச்சிடலாம். நான் தேங்காய் அரைக்கும் போதே அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நான் அது கூடவே நல்லா அரைச்சி வச்சுட்டேன். அது ஒரு பக்கம் அரைச்சி வச்சுட்ருக்கும்போதே இந்த பக்கம் நான் பீக்கங்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். பீக்கங்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது கூடவே நம்ம வதக்கும் போதே தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே எந்த டிஷ் பண்ணாலுமே சரி, நான் அந்த உப்பு கரெக்டாக இருக்கா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, நான் டேஸ்ட்டு பார்க்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பழகிருச்சு. அது நான் போடும்போதே அளவாக போட்டுருவேன். அதுக்காக நான் எல்லா நேரமும் அப்படி போடுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு நேரம் கம்மியாக இருக்கலாம், ஒரு நேரம் கூட இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 90% நான் கரெக்டாக போட்டுருவேன். ஏதாவது ஒரு நேரம் சொதப்பிடும். நான் வதக்கும் போதே அந்த அளவு போட்டிருப்பேன். எவ்வளோ நான் வைக்கிறேன்றதை யோசித்து அதுக்கான அளவு உப்பையும் நான் போட்டுருவேன். டேஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் போடுற வேலையில் நான் வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி தான் நான் ரெண்டுக்குமே உப்பெல்லாம் கரெக்டாக போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையுமே எடுத்து நல்லா ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம லைட்டாக அந்த மிக்ஸி ஜார் கழுவுற தண்ணியை ஊற்றினாலே போதும். வேறு தண்ணியில் ஊற்றணும் அவசியம். ஏன்னா பீக்கங்கலக்க தண்ணியே நம்மளுக்கு சுண்டி வரும். நம்ம வதக்கி நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயோ 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயோ நம்ம வச்சுட்டோம்னாலே நம்ம பீக்கங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். ரசத்துக்கு இந்த மாதிரி கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதுன்னு இல்லை, எந்த கூட்டு வச்சாலுமே ரசத்துக்கு நல்லாயிருக்கும். அதை பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட அது கொஞ்சம் காட்டமாக இருக்கும். காரம் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்ம குக்கிங் முடிஞ்சிடுச்சு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.